எழுதிட்டு நம்ம ஈஸியாக இருக்கும். தெரிஞ்சதுக்கு எடுங்க, தெரியாததுக்கு இட் ஈஸியாக ரெக்வயர்டு த கரஸ்பாண்டிங் ஈக்குவேஷன் சொல்லிடுங்க. இது என்ன சொல்லிடலாம்? இட் இஸ் ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் வெர்டிக்கல் லைன் அவ்வளோதான் சொல்லிடலாம். ஓகே, என்ன சொல்லுவீங்க? இது என்ன இருக்கிற ரிசல்ட்டை? இட் இஸ் எ லைன் ஈக்குவேஷன். லைன் ஈக்குவேஷன் இஸ் parallel to the y axis. Okay, parallel to the y axis. அப்போ இந்த பாயிண்ட்டுக்கு நம்மளுக்கு parallel to the y axis இருக்குது. அதே ப்ரீவியஸ் ப்ராப்ளம் ஒன்று போட்டோம், xy ஈக்குவல் டு சி ஸ்கொயர்னு வந்தது. அப்போ இதுக்கு என்ன ஃபார்மேட்டாக இருக்கும் அப்படின்னா, இது ஆக்சுவலாக ஜென்ரல் ஃபார்மில் தெரிஞ்சுக்கணும். இதை யூஸ் ஆகும் ரெக்டாங்குலர் கைப்பர் போல, ரெக்டாங்குலர் கைப்பர் போல இந்த ஈக்குவேஷன். ஓகேங்களா? இந்த ஈக்குவேஷன் ரெக்டாங்குலர் கைப்பர் போலாம். அப்போ ரெக்டாங்குலர் கைப்பரப்பலோட பாராமெட்ரிக் ஃபார்ம் கேட்டாங்கன்னா என்ன எழுதுவீங்க? இதில் 1 மார்க்கில் கேட்க சான்ஸ் இருக்குது. ரெக்டாங்குலர் பாராமெட்ரிக் ஃபார்ம் கேட்டாங்கன்னா என்ன எழுதுவீங்க? x equal to ct, x is equal to ct, y is equal to c by t. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? சரி, Yes, sir. அடுத்து மூணாவது ஈக்குவேஷன் x ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு 1 வருது. என்ன கிடைச்சிக்குது? x ஸ்கொயர்ட் ஓகே Plus y square is equal to k ஸ்கொயர்ட் வரும். x ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு k ஸ்கொயர்னு வருது. கரெக்டுங்களா? ஈக்குவல் டு k Yes, sir. ஸ்கொயர்ட். அப்போ இது எதனோட ஈக்குவேஷன்? எனி ஐடியா? x ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு r ஸ்கொயர்ட். என்ன ஈக்குவேஷன்? x ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு r ஸ்கொயர்ட். என்ன டைப் ஆஃப் ஈக்குவேஷனோ? சர்க்கிளோட ஜென்ரல் ஃபார்ம் மறந்துட்டீங்களா? சர்க்கிளோட ஈக்குவேஷன் இது. இதெல்லாம் மறக்கக்கூடாது, சரிங்களா? சரிங்க சார். அப் டு +2 முடிக்கும் போதுலாம் நிறைய டயக்ராமெட் ஃபார்ம் வரும். அப்போ இதெல்லாம் நம்ம மறந்துட்டா நம்ம டயக்ராம் போட முடியாது. ஓகே, இது வந்து சர்க்கிள் ஈக்குவேஷன். ஓகே, சர்க்கிள் ஈக்குவேஷன். பட் பாராமெட்ரிக் ஃபார்ம் என்ன? x ஈக்குவல் டு a cos θ அண்ட் y ஈக்குவல் டு a sin θ. ஓகே, இங்கே k வந்து k போடுங்க, r வந்து r போடுங்க. சரியா மேம்? எஸ் சார். சரி, இப்போ அடுத்து என்ன ஒர்க்கு அப்படி நடக்குது அப்படின்னா, அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம கொடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா x ஈக்குவல் டு a tan θ அண்ட் y ஈக்குவல் டு ஓகே மாற்றி கொடுத்துக்கிறாங்க. x ஈக்குவல் டு a secant θ அண்ட் y ஈக்குவல் டு b tan θ. அப்படின்னா அது என்ன டைப் ஆஃப் ஈக்குவேஷன் அப்படிங்கிறாங்க. என்ன டைப் ஆஃப் ஈக்குவேஷனுங்கிறாங்க. ஸோ பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். இதே ஐடியா. ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கு இங்கே என்ன பிரச்சனைனா, எந்த ப்ராடக்ட்டுக்கு என்ன பண்ணணுங்கிறது தான் பிரச்சனை. மற்றபடி நம்மளுக்கு ஈஸியாக நம்ம பாராமெட்ரிக் ஃபார்மை நம்ம கேன்சல் பண்ண முடியும். சரிங்களா? போன ப்ராடக்ட் பார்த்தா டிஸ்டன்ஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணோம். அதுக்கு முன்னாடி ப்ராடக்ட் பார்த்தோன்னா மல்டிபிகேஷன் கான்செப்ட் அப்ளை பண்ணோம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் எடுக்கும்போது என்ன பண்ணோம்? ட்ரிக்னாமெட்ரி கான்செப்ட்டுக்கு ஒரு ஐடியா இருக்குது, அந்த ஐடியா யூஸ் பண்ணோம். அப்போ இங்கே என்ன நடந்துக்குது? ஒரு ட்ரிக்னாமெட்ரி ஐடியா வந்திருக்குது. கரெக்டுங்களா? அப்போ இங்கே கட்சியோட வேல்யூ என்ன? ஏ சீக்கன் θ, b tan θ. கே வந்து பி டேன் தீட்டா. சரி, அவன் எதுன்னு தெரிஞ்சிச்சு. அவன் கொடுத்தாலும் கொடுக்கலான்னு எது வந்து பராமீட்டருக்கு தெரியும். ஏபி வந்து கான்ஸ்டன்ட், எப்பவுமே டீட்டாங்கிற வரது தான் நம்மளுக்கு பராமீட்டர். அப்போ அந்த பராமீட்டரை வந்து எலிமினேட் பண்ணணும். அப்போ ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா நமக்கு தெரிய வேணும். அதை வச்சு நம்ம எப்படி நம்ம வந்து எலிமினேட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு சிம்பிள் கால்குலேஷன். அப்போ சீக்கன் டீட்டாங்கிறத எலிமினேட் பண்ண போகிறோம். அது ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. இங்கே கச் பை ஏன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இங்கே டேன் டீட்டான்னு ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. இங்கே வந்து பி பை ஓகே கே பை பின்னு வச்சுக்கோங்க. கே பை பின்னு வச்சுக்கோங்க. சரி டக்குன்னு சீக்கன் டீட்டாவும் டேன் டீட்டாவும் கேன்சல் ஆகிறதுக்கு உண்டான எனர்ஜி ஃபார்முலா உங்களுக்கு தெரியுமா? எலிமினேட்டருக்கு உண்டான ஃபார்முலா, ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா. θ plus tan square θ. கரெக்டாக சொல்லு. secant square θ minus tan square θ. என்ன ஒரு சைடு சொல்லிட்டு இன்னொரு சைடு equal to 1. அவ்வளோதான் கண்ணு, ஈக்குவல் டு 1. அப்போ அப்ளை பண்ணுங்க. என்னென்னு? கச் பை ஏ ஹோல் ஸ்கொயர் மைனஸ் கே பை பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. கரெக்டாக கண்ணு? எஸ் சார். அப்போ செப்பரேட் பண்ணுங்க. கச் ஸ்கொயர்டு பை ஏ ஸ்கொயர் மைனஸ் கே ஸ்கொயர்டு பை b square is equal to 1. ஓகே, இப்போ என்ன பிரச்சனை? நம்ம கடைசி எண்ட் ஆஃப் ஸ்டெப்ல என்ன பண்ணுவோம்? எப்பயுமே கச் இதோட முடிஞ்சிருச்சு. கச் சூப்பர் கண்ணு, அவ்வளோதான். அப்போ மாற்றிடுங்க. என்ன நடக்குதுன்னு சொல்லுங்க. எக்ஸ் ஸ்கொயர்டு by a square minus y square by b square is equal to 1. அப்போ இது என்ன ஈக்குவேஷன் அப்படின்னா, இதுக்கு பேர் கைப்பரப்போலாம். பிட்வீன் மைனஸ் வந்ததுன்னா இதுக்கு பேர் என்னது? கைப்பரப்போலாம். அதே பிட்வீன் ப்ளஸ் வந்ததுன்னா அதுக்கு பேர் எலிப்ஸ். அப்போ இட் இஸ் ஈக்குவேஷன் ஆஃப் த கைப்பரப்போலாம். அப்போ இது வரைக்கும் ஒரு 5-6 ப்ராப்ளம் பார்த்துட்டோம். அப்போ அதனோட ஜென்ரல் ஃபார்மேட் பார்த்துருப்பீங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க? இங்கே 1 சீரியல் நம்பர், 2
parametric form. Okay, parametric form table வந்து parametric form. Parametric form வந்து அதுக்கு கரஸ்பாண்டிங்க ஈக்குவேஷன், அதுக்கு நேம் ஆஃப் த ஈக்குவேஷன், நேம் ஆஃப் த ஈக்குவேஷன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தீங்க, சீரியல் நம்பர் போட்டீங்க, parametric form. Parametric form என்ன போட்டோம், x equal to a cos theta, y equal to b a cos theta, a sin theta. கரெக்ட்டுங்களா? இது சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன ஈக்குவேஷன் வருது, x squared plus y squared equal to plus y square is equal to a k squared. square. இது என்னன்னு தெரிஞ்சது, நேம் ஆஃப் த ஈக்குவேஷன் சர்க்கிள். Circle. ரெண்டாவது ஈக்குவேஷன் என்ன பார்த்தோம், x equal to ct and y equal to c by t. Equal to c by t. இது சிம்பிளிஃபை பண்ண என்ன கிடைச்சது, xy equal to c square கிடைச்சது. Is equal to c square. இது என்ன தெரிஞ்சது, ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா. ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா இந்த ஃபார்மேட் இருக்கும், ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா இந்த ஃபார்மேட் இருக்கும். இதுக்கு பேர் ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா. ஓகே, இதுக்கு பேர் என்னது நோட் பண்ணிக்கங்க, ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா நோட் பண்ணிக்கங்க. சரிங்களா? மூணாவது என்ன பார்த்தோம், மூணாவது டைம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேஸு. எக்ஸுங்க, அதாவது இங்கே எக்ஸு ஒய்ங்கிறத விட பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. பாயிண்ட்ஸ் எப்படி கொடுத்தாங்க, எக்ஸ் ஆக்சிஸ் பாயிண்ட் மட்டும் கொடுத்தாங்க. சம் ஏ இன்ட்டு 0 அண்ட் பிங்கிற பாயிண்ட் சம் பி இன்ட்டு 0ன்னு வந்தது. சரிங்களா? ஏ இன்ட்டு 0 பி இன்ட்டு 0ன்னு வந்தது. இது ஈக்குவேஷன் இருக்குது, எக்ஸ் ஈக்குவல் டு சம் பாயிண்ட்ஸ் கிடைச்சது. கரெக்டுங்களா? எக்ஸ் ஈக்குவல் டு சம் பாயிண்ட்ஸ் கிடைக்கும் போது இது என்னன்னு தெரிஞ்சிச்சு நம்மளுக்கு, பேரல் டு த ஒய் ஆக்சிஸ் ஈக்குவேஷன். கரெக்டுங்களா? ரெண்டுமே 0 0 வந்து பேரல் டு த ஒய் ஆக்சிஸ் வந்துருச்சு. சரிங்களா? இதே ஸ்பெஷல் கேஸ் போட்டால் என்ன கிடைக்கும், ஸ்பெஷல் கேஸ் போட்டால் சம் சி வந்து 0, சி அண்ட் சம் பாயிண்ட் டி வந்து 0, டி. அப்போ இது இருந்தால் எப்படி கிடைக்கும், இது சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன கிடைக்கும், இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சொல்லுங்க. y ஈக்குவல் டு சம் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். கரெக்டுங்களா? y ஈக்குவல் டு சம் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். கரெக்டாமா? அப்போ இது என்னவா இருக்கும், பேரல் டு த எக்ஸ் ஆக்சிஸ். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதுங்களா? Yes sir. ஓகே, இப்போ கடைசியாக பார்த்த ப்ராப்ளம் என்னது, ட்ரிகனாமெட்ரி அகைன். ட்ரிகனாமெட்ரி என்ன சொல்கிறாங்க, x ஈக்குவல் டு a சீக்கன் தீட்டா அண்ட் y ஈக்குவல் டு a tan தீட்டா. d tan theta. ஓ தேங்க்யூ மேம், d tan தீட்டா. அப்படி என்னாச்சு, இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது x ஸ்கொயர் பை a square minus y square by b square is equal to 1. அப்போ இதுக்கு பேர் என்ன சொன்னேன், Hyperbola. கைப்பர்போலா சைடு வரும். கைப்பர்போலா இப்படி வரும், இதுக்கு பேர் தான் கைப்பர்போலா. சரிங்களா? Yes sir. சரி, இது மாதிரி ஒவ்வொன்றும் கண்டுபிடிக்கும் போது மேபி நேம் தெரிஞ்சுது அப்படின்னா அதை நான் எக்ஸாக்டாக நேம் சொல்லிடுங்க, இல்லைன்னா நார்மலாக நீங்கள் எழுதுனா போதும். சரிங்களா?